காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 2 பகுதி 130. புராணத்தை போதித்தவர். இந்த புராணங்களை ஈஸ்வரனே தேவிக்கு சொல்வதாக அல்லது விஷ்ணுவுக்கு சொல்வதாக அல்லது விஷ்ணுவோ பிரம்மாவோ நாரதருக்கோ அல்லது ஒரு ரிஷிக்கோ சொல்வதாக அவற்றில் சொல்லியிருக்கும். அப்படி தெய்வங்களே சொன்ன கதைகளை அப்புறம் ஒரு ரிஷிக்கோ ராஜாவுக்கோ இன்னொரு ரிஷி சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு போய் கடைசியில் இவற்றை வியாசர் சுதருக்கு உபதேசிக்க சுதர் நைமிசாரண்யத்தில் உள்ள ரிஷிகளுக்கு சொன்னார் என்று முடித்திருக்கும். நைமிசாரண்யத்து ரிஷிகள் அப்பிராமணரான சுதருக்கு உயர்ந்த ஆசனம் அளித்து உட்கார வைத்து மரியாதை பண்ணி அவரிடமிருந்து புராண சிரவணம் பண்ணினார்கள். இதிலிருந்தே புராணங்களுக்குள்ள மதிப்பு தெரிகிறது. அதோடு கூட பிறப்பை விட அறிவுக்குத்தான் மதிப்பு தந்தார்கள் என்றும் தெரிகிறது. உயர்ந்த விஷயத்தை எந்த ஜாதியார் சொன்னாலும் மரியாதையோடு கேட்டுக்கொண்டார்கள் என்று தெரிகிறது.